ஹலோ மகளே, லக்ஷ்மி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. லக்ஷ்மிக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. பெரியம்மா நம்மளை ஏமாற்றி கஜேந்திரன் கூடயே நம்மளை மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காண்டி தான் ஒரு பெரிய திட்டத்தை போடுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்ச உடனே பாட்டியும் லக்ஷ்மி, நீ ஒரு நிமிஷம் கூட நீ இந்த இடத்துல இருக்காத, இந்த இடத்த விட்டு வெளியில் போயிடு, அப்போ தான் நீ கஜேந்திரன் கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம லக்ஷ்மியை வெளியில் போகும்போது ஒரு கட்டத்தில் நம்ம அவங்கள காப்பாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை ஓடி போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே நிற்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஊர் மக்களை எல்லாரும் சேர்ந்த மாதிரி திருவா அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. இதை கொஞ்சம் கூட லக்ஷ்மி எதிர்பார்க்கவே இல்லை. கடைசி நேரத்தில் நம்ம லக்ஷ்மி நினைச்ச மாதிரி ஒரு ராஜகுமாரன் நட்டு தெருவே தாலி கட்டிட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பைரவனும் குட்டியும் வந்து நம்ம லக்ஷ்மி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. லக்ஷ்மி, நீ நல்லா ஏமாந்துட்ட. எங்கள் அம்மா எல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக அந்த கஜேந்திரன் கூட தான் உன்னோட மேரேஜை பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளானை போட்டு வச்சுருக்காங்க. அது தெரியாமல் நீ எல்லாத்துக்குமே சம்மதம் சொல்லிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா பாட்டி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இப்போ என்ன செய்கிறது லக்ஷ்மி, இவங்க இவ்வளோ பெரிய ஃப்ராடு வேலையாக பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவங்க ஏதோ ஒரு நல்லது பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யோசனையாகவே இருந்துட்டு இருந்து, ஆனால் காடு அடித்து இப்படிலாம் செய்த உடனே நானும் கொஞ்சம் நம்பிட்டேன். இனியும் நீ இவங்க கிட்ட இருந்தேன்னா உன்னோட வாழ்க்கையே போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல அந்த மணமேடையில இருக்கும்போது அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து யாருமே வரல, மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவங்க இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு ஒரு பொருளையை உண்டு பண்ணி எப்படியாவது லக்ஷ்மியோட கழுத்துல கஜேந்திரனை தாலி கட்ட வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவா போடுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம லக்ஷ்மி, இதுக்கு மேல இங்கே இருந்துட்டு இருந்தா கண்டிப்பா பெரியம்மா கஜேந்திரனுக்கு என்ன மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல ரவுடி கும்பல் எல்லாமே சேர்ந்த மாதிரி நம்ம லக்ஷ்மியை துரத்திட்டு வராங்க. அந்த சமயத்துல கரெக்டாட்டு திரு என்ட்ரி ஆகிறாங்க. திரு நம்ம லக்ஷ்மி அந்த இடத்துல இருந்து காப்பாத்திட்டாங்க. எதுக்கு இவங்க துரத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லும் போது லக்ஷ்மியும் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கும் போது திருவும் ஒரு கட்டத்துல காப்பாத்திட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம லக்ஷ்மியும் திரு நம்மளை காப்பாத்தி மேரேஜ் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட இருக்கும்போது நம்ம லக்ஷ்மி யாருன்னே தெரியாத மாதிரி திரு அந்த இடத்துல இருக்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லக்ஷ்மி இப்ப என்ன பண்றது சொல்லிட்டு இருந்துட்டு இருக்கும்போது திருவோ சரி நீ உன்னோட வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. லக்ஷ்மியை பார்த்த உடனே அந்த ரவுடிங்களும் இனிமே இவளை விட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அந்த இடத்துக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க. இதை கொஞ்சம் கூட லக்ஷ்மி எதிர்பார்க்கவே இல்லை. லக்ஷ்மி பாட்டி எல்லாரும் என்ன சொன்னாலுமே நம்ம லக்ஷ்மியோட பெரியம்மா கேட்குற மாதிரி இல்லை. கண்டிப்பா கஜேந்திரன் கூட தான் உனக்கு மேரேஜ் ஆக போகுது, ஒழுங்கு மரியாதையை நான் சொல்றதை கேளு, இல்லைன்னா நடக்கிறதே வேற சொல்லிட்டு லக்ஷ்மியை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. லக்ஷ்மியும் ஒரு கட்டாயத்தினால அந்த இடத்துல இருக்கிறாங்க. கஜேந்திரனும் பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம லக்ஷ்மிக்கும் மேரேஜ் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கஜேந்திரனும் தாலி கட்டத்துக்கு ரெடி ஆகும்போது கரெக்டான சமயத்துல ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்த மாதிரி திருவை அந்த இடத்துல கூட்டிட்டு வராங்க. இதை கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கல. திருவை பார்த்த உடனே எல்லாரும் சந்தோஷம் ஆகுறாங்க. ஊர் மக்களும் இந்த மாப்பிள்ளை அங்க சுத்திட்டு இருந்தாங்க, அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்தோம், லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்தாங்கல்ல, அதனால இங்க வந்து கண்டிப்பா லக்ஷ்மியோட கழுத்துல தாலி கட்டுங்கன்னு சொல்லிட்டு நம்ம திருவை கட்டாயப்படுத்துறாங்க. கஜேந்திரன் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவன் எப்படி இங்க வந்தா, நம்ம ஒரு ஆளை போலியாட்டு உருவாக்கினா நிஜமாவே அந்த ஆளு வந்து நிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாருமே திருவை தான் அந்த மாப்பிள்ளை நினைச்சு அவங்கள அந்த மனவெடையில உட்கார வைக்கிறாங்க. இது கொஞ்சம் கூட திருவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்னதான் சொன்னாலும் அந்த மக்கள் யாருமே கேட்குற மாதிரி இல்லை. நம்ம லக்ஷ்மியை பார்த்த உடனே திருவோம், உனக்கு எனக்கும் என்ன சம்மதம், நான் தான் உன் கழுத்துல தாலி எல்லாம் கெட்ட போறதில்லை, என்னை வந்து விட்டுரு அப்படின்னு சொன்னாலும் நம்ம லக்ஷ்மி அந்த இடத்துல கஜேந்திரன் கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணுமே, அதுக்கு எனக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியாவே இருக்காங்க. அப்படியே ஊர் மக்களோட கட்டாயத்தினால நம்ம திரு வந்து லக்ஷ்மியோட கழுத்துல தாலி கட்டிட்டாங்க. இதை பார்த்த உடனே தான் பாட்டி குட்டி எல்லாருக்குமே பயங்கரமா சந்தோஷம் ஆகுது. அதே சமயத்துல கஜேந்திரனும் அவங்க அக்கா கிட்ட வந்து என்ன இங்க நடக்குது, நீ என்கிட்ட என்ன சொன்ன, ஆனா இங்க வேற மாதிரி நடந்துட்டு இருக்கு, அப்பவே இந்த கார்டு அடிக்கும் போது நான் சொன்னேன்ல எதுக்கு தேவையில்லாம போட்டோவை போட்டீங்கன்னு, அப்ப கூட இந்த பிரச்சனையா தீர்த்திருக்கலாம், இப்ப வந்து நடந்ததை பாத்தியா, எனக்கு லக்ஷ்மிக்கு தானே மேரேஜ் நடக்கும்னு சொல்லிட்டு ஆசை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவை சரியா வெளுத்தெடுக்கிறாங்க கஜேந்திரன். எது எப்படியோ ஒரு வழியாட்டு திருவோட லக்ஷ்மியோட மேரேஜ் முடிஞ்சிச்சுன்னே சொல்லலாம்.